ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். 2மே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன். நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஓனரான ராமோஜி அவர்கள் இப்போ இன்று காலை 4:50 மணிக்கு இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே காலையிலேருந்தே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்த புதுசில் ஃபேக் நியூஸ் அப்படின்னு நினச்சாலும் அவங்க ஃபேமிலியிலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலிம் சிட்டியோட குழுவிலிருந்தும் இப்போ அஃபீஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், அவருக்கு வயது 87 ஆகிட்டுருக்கு. அவருக்கு ஜூன் 8ஆம் தேதி காலை 4:50 மணிக்கு உயிரிழந்துட்டார் மருத்துவமனையிலே அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கொஞ்ச நாளாகவே அவருக்கு உடல்நிலை அப்படின்றது மோசமாயிட்டே தான் இருந்திருக்கு. அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஃபாரினில் கூட சிகிச்சை எடுத்து இருந்திருக்காங்க அப்படின்னும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாகவே அவர் மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேரத்து மறுபடியும் ரொம்பவே உடம்புல மோசமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. சிகிச்சையெல்லாம் எதுவுமே பலனளிக்கல. அதனால் அவரை கொஞ்ச நாளைக்கு வென்டிலேட்டரில் வைப்போம், அதாவது உயிர் காக்கும் அருவின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருவிக்குள்ளே அவர் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லி அவங்க குழு ஃபேமிலி எல்லாமே டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நாளைக்கு வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றதுனால இன்று அவர் காலையில் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இவரோட ஃபிலிம் சிட்டி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஃபிலிம் சிட்டியாக இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. பாகுபலி, புஷ்பா அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் உருவாகிறதுக்கான இதுவாகவுமே அந்த ஃபிலிம் சிட்டி இருந்திருக்கு. அங்கே நிறைய படங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராமோஜி ஃபிலிம் சிட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டியாக இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அவரோட ஹைதராபாத்தில் அவரோட மருத்துவமனையில் இப்போ அவர் உயிர்ந்துட்டார். காலையில் 4:50 மணிக்கு இறந்துட்டார் அப்படின்ற விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர், அதாவது ஒன்லி திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ் கூட நிறைய பேர் இப்போ நேரில் செஞ்சு அரங்கேறி செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் அவரோட உடம்பை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று இல்லை நாளைக்கு அவர் இறுதி அஞ்சலி நடக்க போதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்யராஜ் சார், அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி காம்போ. எஸ், கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக சத்யராஜ் அவர்கள் கவுண்டமணியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து நடிக்கும்போது நிறைய டைலாக்லாம் நான் தான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அதாவது நீ நான் கேப் மாதிரியை பார்த்துருக்கேன், மொல்ல மாதிரியை பார்த்துருக்கேன், ரெண்டும் சேர்ந்த ஒரு மாதிரி நான் உன்னை மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். ஆளாடா இது உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்லாம் சொல்லி 2 டைலாக் இருக்குது. ஸோ இந்த 2 டைலாக்குமே நான் தான் கவுண்டமணிக்கு எழுதி கொடுத்தேன், இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா, பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா, நீ ஒரு பெரிய நடிகன், உன்னை பார்த்து நான் எப்படி போய் சொல்ல முடியும், நீ ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதை நீங்கள் சொல்லி தான் அவனை படத்துக்காக அப்படின்னா அவர்கிட்ட ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல மனுஷன் நம்ம கவுண்டமணி அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.